ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்ததான சவுத் சோனலுடைய கமிட்டி தலைவி சிஸ்டர் கில்டா தேவாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்னும் முக்கியமாய் இந்த அரண்மனை இந்த ஆர்டூ சென்டரின் தலைவர் பாஸ்டர் எட்வின் ராபர்ட் அவர்கள், அவர்களுடைய குடும்பம், எங்களுடைய சவுத் சோனலுடைய கமிட்டி, இங்கே கூடி வந்திருக்கிறதான இந்த சபை போதகர் அவருடைய குடும்பம், இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்துருந்தோம், கொஞ்சம் எழும்பிட்டு போடலாமே. கொஞ்சம் எழும்புங்க, எல்லாரும் கொஞ்சம் எழும்புங்க. கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டயர்ட்னஸ் எல்லாம் கொஞ்சம் லெட் அஸ் ரிலாக்ஸ். நமக்கு ரிலாக்ஸ் இந்த உலகத்தில் கொடுக்கிறது ஆண்டவரிடத்தில் மட்டுமே ரிலாக்ஸ். தேவனுடைய சமூகத்தில் மட்டுமே நமக்கு ரிலாக்ஸ் இருக்கும். இன்றைக்கு அதிகமான மன அழுத்தங்கள் என்று சொன்னது போல பெண்களுக்கு தான் இன்றைக்கு அதிகமான பாரம். ஆண்களுக்கு உண்டு இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிகமாய் பாரத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை, நம் குடும்பத்தை, நம் தேசத்தை, நம் சபையை, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனையை தாரும் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் மாறி போகட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும், துன்பங்கள் மாறி போகட்டும், கவலைகள் மாறி போகட்டும், கண்ணீர்கள் மாறி போகட்டும். கண்ணீர்கள் வலைகளில் சிக்கி இருந்தால் அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலையாகட்டும். சத்ருவின் சோதனைகளை நாங்கள் ஜெயிக்கும்படியான தேவ பலனை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வருவீராக தகப்பனே. உயிருள்ளவர்களாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை செய்வீராக. வாழ்க்கை மாயமான வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ பக்தியுள்ள ஜனமாய், பரிசுத்தமுள்ள மக்களாய், நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழத்தக்கதாக எங்கள் இருதயத்தை நீ பரிசுத்தப்படுத்துவீராக. உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனுக்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறார் தகப்பனே. அந்த காலத்தின் ஆவிகள்
விடுதலை இல்லை ஆண்டவரே. எத்தனையோ நாட்களாய் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை வாஞ்சைகள் ஒன்றும் நிறைவேறவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால் உன் வாஞ்சைகளை நிறைவாக்க இயேசு போதுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இந்த நாட்களில் பெண்கள் மத்தியிலே உண்டாக வேண்டும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். அபிஷேகத்தினால் கிரியை நடக்க வேண்டும். அபிஷேகத்தினால் கட்டுகள் உடைய வேண்டும். சாத்தானின் அதிகாரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும். துஷ்டனிய தந்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும். நான் எதற்காக இந்த வாரத்தில் வாழ்கிறேன்? என்னை ஏற்கவும் சிந்தையோடு இருக்கிற ஆத்துமாவே, உன்னை குறித்த பெரிய திட்டம் இருக்கிறது. தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுத்தால் அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களை காணும்படியாய் மகிமையின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில கிரியை செய்வதாயிருக்கும். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமாக, கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. விசுவாச அறிக்கையோடு கூட ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்புவிக்கின்றோம். அந்த காலத்தின் சக்திகளை அழித்து இவர்களோடு பேசுவீராக. பெண்களாகிய நாங்கள் திடப்பட பலப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யாவரும் ஹல்லேலூயா. அமருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு நின்று கூட தூங்கக்கூடிய ஒரு நிலையில் பெண்களுடைய நிலை இருக்கிறது. அவ்வளவுதான். ஏன் இந்த மாதிரி தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. வேதத்திலிருந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வேதத்தை அதிகமாய் அறிந்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்த 3 சீஷர்கள் தூங்கினார்கள். எதற்கு? கவலை, அதிகமான கவலை. இயேசு போய்விடுவாரோ, இயேசு அவர்களை விட்டு போய்விடுவாரோ, அவர் சொன்ன வார்த்தைகளை, அவருக்கு வரக்கூடிய நெருக்கங்களை எல்லாம் கேட்டபோது விழித்திருந்து செபிக்க வேண்டியவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இதுதான். பல பாரங்களை, பல கவலைகளை நம்முடைய உள்ளத்துக்குள் வைத்துக் கொண்டு லௌகிக கவலைகளும் பாரங்களும் நம்மை தூக்க மயக்கத்துக்குள் ஆழ்த்துகிறது. சத்துரு வருகின்றான், அவன் ஜெயம் அடைகிறான். இந்த நிலைமை நமக்கு கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில சத்துரு கிரியை செய்கிறானோ நான் இடம் கொடுக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Is there is any hole? நம்மை சுற்றி ஒரு வேலை இருக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றி காத்துக் கொண்டிருப்பார் என்றால், வேத வார்த்தைகள் நம்மை சுற்றி இருக்கும் என்றால், ஜெபமாகிய வேலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், nothing can enter inside. ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையை அசைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில வேதனை கடந்து வர முடியாது. nothing can enter inside. உங்கள் வாழ்க்கைக்கு உள்ளே கடந்து வர ஒன்று முடியாது. இதை பேசிக் கொண்டிருக்கிற நாளும் பாரங்கள் இல்லாதபடி இல்லை, கவலைகள் இல்லாதபடி இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்குள்ளே சொல்லுவேன், என்னை ரட்சித்தவர் இன்னார் என்று நான் அறிவேன். எனவே ஒன்றுக்கும் உள்ளே இடமில்லை. நோ, nothing. உள்ளே வர முடியாது. இருக்கிற பாரங்கள், இந்த காரியம் நடக்கிறது, இப்படி சொல்லுகிறார்கள் அல்லது அப்படி சொல்லுகிறார்கள், நல்லதை செய்ததாலும் தீயதை சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில தெரிய பிரச்சனைகள் இருக்கும். எல்லாமே உள்ளத்திற்குள் அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. முடியாது என்று வருகின்ற போது kneel down in the feet of God. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலில் நின்றால் போதுமானது. அன்பு தேவ பிள்ளையே, அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயமில்லாததற்கு காரணம் அத்தனை பாரங்களையும் உங்கள் உள்ளத்திற்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பதுதான். பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு எப்படி வெற்றி பெறுவேன், எப்படி எனக்கு திருமணம் நடக்கும், பிள்ளை
purify yourself. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்திலே நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். முக்கியமாய் வேதத்திலிருந்து 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அலங்காரத்துக்கு குறைவில்லை. முக அலங்காரம் உண்டு, உடை அலங்காரம் உண்டு, சிகை அலங்காரம் உண்டு, எல்லா அலங்காரங்களுக்கும் குறைவில்லை. நமக்கு தெரியாத பேரெல்லாம் மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷனா, சன்ஸ்கிரீனா, என்ன நிவியா கிரீமா, என்ன ஃபேர் அண்ட் லவ்லியா, என்ன லவ்லி எல்லாம் போட வேண்டுமோ அத்தனையும் போட்டு லவ்லியா இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நெவர் நெவர் நெவர். ஆனால் முடியவே இல்லை. இந்த அலங்காரம் ஒன்றும் உன்னை தேவ பக்தி உள்ளவளாய் மாற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லகங்கா போடலாம், சுடிதார் போடலாம், இப்ப டிஃபரெண்டான ஸ்டைல் பல டிரெஸ்ஸஸ் வந்திருக்கு. என்ன போட்டாலும் கண்ணாடிக்கு முன்னே பார்த்து அழகாக இருக்கிறது. ஆனால் அலங்காரம் அல்ல. தேவ பக்தி உள்ளவளாய் சந்தோஷமாய் இது அலங்காரம் என்று சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, தேவ பக்தி உள்ள ஸ்திரீக்குரிய அலங்காரம் என்ன தெரியுமா? நற்கிரியைகள் தான். ஹல்லேலூயா. நற்கிரியைகளினால் அலங்கரிக்க வேண்டும். நீங்க எல்லாரும் வாய் திறந்து சொல்ல வேண்டிய பெண்களுடைய கூட்டம் தான். அவர்கள் சொன்னது போல ஆசீர்வாதிப்பார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் இன்றைக்கு நின்று தூங்குகிறேன், இருந்து தூங்குகிறேன், பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன். உங்க முகத்தை பார்த்தா நான் குறை சொல்ல, உண்மையை நான் ஆண்டவிட வேண்டுவேன். நிச்சயம் நீங்க எல்லாம் இன்னொரு முறை வந்தால் கம்பீரத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு இருக்கணும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சந்தோஷமா இருக்கவங்கள வந்து சொல்லுங்க, அல்லேலூயா. உள்ளத்துல தெரியும் எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு. வீட்டுல போனா தெரியும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு என்று உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒன்று செய்யுங்கள். உங்களை அலங்கரிக்க வேண்டியது நற்கிரியைகளினால். நற்கிரியை பிரித்து சொல்லுங்கள். நல்ல கூட்டல் கிரியை, அதுதான் என்னது? நற்கிரியை அல்லது நன்மை கூட்டல் கிரியை. நன்மை என்றால் நல்லது. நல்ல கிரியைகளை செய்து நீங்கள் உங்களை அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒத்துக்கொள்வேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு சங்கீதத்தை வாசித்த போது அவர்கள் சொன்னார்கள், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் பேசுகிறது. உள்ளத்திலே எல்லாத்தையும் சுமந்து கொண்டிருக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கடைசி வசனத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நீர் என்னை உம்முடைய நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நித்திய வழியில் நீங்க போகணும். உங்கள் கணவன் போகணும், உங்கள் பிள்ளைகள் போகணும். பிள்ளை நல்ல ட்ரெஸ் போட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் வச்சு, கம்பீரமா ஏதோ ஒரு ஸ்டைலிஷ் கேப் போல ஒரு தலையெல்லாம் வெட்டி நடந்தால் உடனே சந்தோஷப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, நல்ல கிரியைகளினால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கின்ற போது உங்கள் பிள்ளைகளுக்கும் அது வாழ்வு கொடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டாம் என்று
கூட நான் அதில் உட்கார்ந்திருக்கும் போது என் மனதுக்கு ஞாபகம் வந்தது. நேற்றை தினம் நடந்த ஒரு சம்பவம். 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி, அவள் தன்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிடத்தில் I love you ஷோல்டர்ல கையை போட்டு I want to be with you. வயதத்துல தெரியுமா? 3ஆம் வகுப்பு. இன்னும் சில வார்த்தைகளோடு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்தது. சரி, ஹேண்டில் பண்றது கவனம். அன்றைக்குன்னு சொன்னா கவனம் இல்ல. பெற்றோர் சொல்றது போல அல்லது தலைமை ஆசிரியர் சொல்றது போல, ஆசிரியர் சொல்றது போல கேட்பார்கள். இன்றைக்கு அப்படி இல்ல. சாரி மேம், சாரி மம்மி, சாரி டாடி, நான் போயிட்டு வரேன், முடிஞ்சது வாழ்க்கை. ஹேண்டில் பண்றது கவனம். எனக்கும் கவனமா தான் அதை ஹேண்டில் பண்ண கேட்டேன். ஆன்சர் என்ன வந்தது தெரியுமா? அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து, அன்னோயிங்கிறீமா, தெரியாம சொன்னேன் அப்படின்னு. இதான் தெரியாம. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு கடினமான வார்த்தையை சொல்லவில்லை. நான் அதை தகுந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வான் பண்ணி அது பெற்றோருக்கு தெரியும்படியாய் சொல்லி இன்னொரு நபரோடு சொல்லி எப்படி இந்த பிள்ளையை நடத்த வேண்டும், வீட்டில் என்ன நடக்கின்றது. இங்கே ஸ்கூலில் இப்படி கிடையாது. ஆனால் இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறது, அதற்குரிய சூழல் என்ன, சேர்ந்து வீடியோ காட்சிகளா அல்லது வேற எந்த மீடியாஸா? இப்ப கேட்டா ஒரு பாஸ்டர் போகிறாரா ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ண, அம்மா எங்கப்பா ஆப்பிள், அக்கா எங்கப்பா வலையில, அப்பா எங்கப்பா டியூப்ல, புரியலையா? அம்மா எங்க வாட்ஸ்அப்ல, அப்பா அக்கா எங்க இன்டர்நெட்ல, வலையில, அப்பா எங்க டியூப்ல, எங்க யூடியூப்ல. பிள்ளை விளங்குமா? இதை கேட்கிறார் தேவச்சர்மை. அந்த சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், பிள்ளை கெடுவது, உன் குடும்பம் கெடுவது பிள்ளை அல்ல காரணம், நீங்கள் தான் காரணமாயிருக்கிறீர்கள். நல்ல கிரியைகளினால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன நல்ல கிரியை? எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அதைத்தான் பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணுகிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நிறைவுடையதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் வந்து ஆசீர்வாத பிரசங்கத்தை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சந்தோஷமாக இருக்கிறது. ஆடுகிறீர்கள், பாடுகிறீர்கள். ஆனால் வீட்டிலே போனால் ஒன்றுமில்லை, ஒன்றையும் காணும். ஆனால் உங்களை நீங்கள் சீர் செய்து கொண்டால், ஹல்லேலூயா, உங்களை நீங்கள் சீர் செய்து கொண்டால் blessings ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் பார்ப்பேன். ஆண்டவரே, என்ன நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் பார்ப்பேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேனா, கணவனுக்காக ஜெபிக்கின்றேனா, வீட்டிலே நான் ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கின்றேனா, பிறருக்கு விரோதமாய் பேசாமல் இருக்கிறேனா, வீட்டு காரியங்களை வெளியே சொல்லுகின்றேனா, அல்லது கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனா, மற்றவர்களுடைய உதவிக்காக நான் நாடுகிறேனா, அல்லது சண்டை போடுகிறேனா, நல்லொழுக்கம் இல்லாதவளாய் நடந்து கொள்கிறேனா, வேதனை உண்டாக்கத்தக்கதான வழி ஏதாவது இருக்கா ஆண்டவரே என்று நீங்கள் உங்களை கொண்டு அலசி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்த பின்பு கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். அவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்ன செய்யணும்? குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக
நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நீங்க என்ன பழகணும்? உங்களை அலங்கரிக்கிறது நல்ல கிரியைகளினால் அலங்கரிக்கணும். இன்னைக்கு வேதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டா, பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லுகின்றோம், ஆனால் சண்டைக்கு குறைவே இல்லை. வீட்டுல சண்டை, பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டா அவங்கள்ட்ட யாரும் சுமூகமான உறவு உள்ளதாக சொல்லவில்லை. நற்கிரியையா இது? ஆண்டவருடைய தெய்வீக சுபாவம் என்பது தெரியுமா? நான் ஒருமுறை ஒரு இடத்திலே இதை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் நன்மைக்கு நல்லதை செய்தா நான் நன்மை நல்லதை செய்வேன் அப்படின்னு உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க. நல்லது செய்தா நல்லது செய்வேன். ஆமா, சரியான மனுஷன். அவங்க தெரிஞ்சு கை தூக்குனாங்களோ இல்லையோ தெரியாது. மனுஷ சுவாமி எல்லாருமே அப்படிதான், உலக மக்களும் அப்படிதான். நல்லது செய்தா நல்லது செய்வாங்க, தீமைக்கு தீமை செய்தா தீமை செய்வாங்க. அது யாரு? மிருகம். ஒரு தீமை செய்து பாருங்க, வீட்டுல வளர்க்கிற நாயானாலும் அது நம்ம என்ன செய்யும்? கடிக்கும். தீமைக்கு தீமை செய்யும், நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷ சுபாவம், தீமைக்கு தீமை செய்வது மிருக சுபாவம். தீமை நன்மைக்கு தீமை செய்வாங்க ஒரு கூட்டம். அது யாரு? பிசாசுடைய சுபாவம். எவ்வளவு நீ நல்ல செய்வார், மாமிக்கு பிடிக்கவே செய்யாது. அது மாமி இல்ல, பிசாசு. எவ்வளவு நீங்க நல்லதை செய்து பாருங்க, ஆனாலும் மருமகளுக்கு மாமிய பிடிக்கவே செய்யாது. அது யாரு? இது மருமகளு ரூத்துண்டோ சுனிதாண்டோ கிரேஸ்ண்டோ சொல்லி காரியம் இல்லை. அது பிசாசு. பிசாசு வானால போய் சாசன்னு கூப்பிடாதீங்க, வேற சொல்லி கூப்பிடுங்க. புரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அததான் சொன்னாங்க. அவர்களுக்குள் இருக்கிற பிசாசின் கிரியை, பிசாசின் சுபாவம். பிசாசின் சுபாவம் எது? நன்மைக்கு தீமை. நீங்க எல்லாரும் தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளா இருக்கணும் சொன்னா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், தீமைக்கு நன்மை செய்யணும். அதெல்லாம் முடியாது. புரிஞ்சா? தெய்வீக சுபாவம் எது? தேவ பக்தியுள்ள ஸ்திரீ, நீ நற்கிரியைகளினால் உன்னை அலங்கரிக்க வேண்டுமானால் இன்றைக்கு பிரச்சனை குடும்பத்திலும் இருக்கும், வீட்டுக்கு வெளியேயும் இருக்கும், சபையிலும் இருக்கும், தேசத்திலும் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சுபாவத்தை உடையவர்களாய் மாற வேண்டும் என்றால் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? செய்யலாமா? என்ன தீமை நடக்கட்டும், ஒருவேளை மகன் வந்து அடிக்கிறான் அப்படின்னீங்க, அல்லது பக்கத்தில் உள்ளவங்க தீதான வார்த்தைகள் சொன்னார்கள், உடனே நீ இப்படி சொன்னியா 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 அவங்க ஒரு தடவை சொன்னா 2 தடவை அழுத்தி அழுத்தி சொன்னியா சொன்னியா நியாயம் கேட்கிறதுக்கு ஓடாதீர்கள். அந்த நியாயம் எல்லாம் தேவையில்லை. தீமைக்கு நீ நன்மை, அவ வாழவே மாட்டா, அவ தொலைஞ்சு போக சொல்லாதீங்க. தீமைக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். அதனால் அக்கினி தழலை அவன் மேல் என்ன செய்கிற நீ குவிப்பாயே. நீ சொல்லாமலே அவன் உணரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்து அவன் உன்னிடத்தில் சமாதானமாகும்படி செய்வார். Hallelujah, hallelujah. These are the techniques and tactics. இதுதான் டெக்னிக். யார் தீமை செய்தாலும், நீங்க எவ்வளவு பாடி ஆடினாலும், நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்பாவத்தை எங்கள் கமிட்டியில் இருக்கிறவர்களானாலும் பெண்கள் அத்தனை பேரும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் சபையில் வருகிறவர்களும் நானும் கடைபிடிக்க வேண்டியது, தீமைக்கு நன்மை செய்தால் நாம் தேவனுடைய ஸ்பாவம் உடையவர்களாய் இருக்கிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக தெரியாது,
ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னும் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் ஞாபகம் இருக்கா? சத்துருக்களை சிநேகியுங்கள். எத்தனை பேர் சத்துருக்களை சிநேகிக்கிறீர்கள்? வீட்டிலேயே சத்துரு. இது எல்லாம் நற்கிரியை கிடையாது. சத்துருவை குறையுங்கள். இதை கேட்கிற அன்பு தேவச்சனமே, தீத்து 3:14 சொல்லுகிறது, உன்னுடைய குறைகள் நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகணும். முடியாதுதான். ஒரு பழக்கம் 21 நாட்கள் நீ பிராக்டிஸ் பண்ணினா அது உனக்கு பழக்கமாக மாறும். எப்போது ஒரு காரியம் பழக்கமாக மாறும்? 21 நாட்கள். ஒரு நாள் ஒருவர் கோபப்படுகின்ற போது உங்கள் வாயை சரியாக அடைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டம்தான். 2வது நாள் மீண்டும் சண்டைக்கு வருகிறார்கள். சண்டைக்காரிகளாய் இருக்கக்கூடாது. மீண்டும் நம்முடைய வாயை என்ன செய்ய வேண்டும்? அதனால பரிசுத்தாயாச்சா? உலக கருத்துப்படியே 21 நாள் பிராக்டிஸ் பண்ணினா அதுக்கப்புறம் அது உனக்கு ஹேபிட் ஆகும். அந்த பழக்கம் உன்னுடைய குணமாக மாறும். அதுதான் குணம். அல்லாம சொர்க்கலோகத்துல அப்படியே குணத்தோட இறங்கல். பழகுங்க. மனிதனுக்குள் பாவம் இருக்கிறது. அது சீன் அவனுக்குள் இருக்கின்றது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். உங்களையும் என்னையும் பாவத்தில் தான் கற்பம் தரித்திருக்கிறபடியினால் நம் எல்லாருக்குள்ளும் பாவம் இருப்பது உண்மைதான். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் வருகின்ற போது அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நீங்கள் செய்ய வேண்டியது நற்கிரியை நீங்கள் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு காரியங்களிலும் எது நல்லது தீயது என்று ஒரு பிள்ளை பருவத்தில் தெரியும் என்றால் குழந்தை பருவத்தில் நன்மை தீமை தெரியாது. ஆனால் பிள்ளை பருவத்தில் நன்மை தீமை என்பது என்ன என்று தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, திருமணமாகி பிள்ளைகளை பெற்று இவ்வளவு நாட்களாகியும் நன்மையும் தீமையும் உங்களுக்கு தெரியாமல் தீமையே செய்து கொண்டிருந்தால் உங்கள் கடன் மாறுவது இல்லை, உங்கள் வியாதி உங்களை விட்டு நீங்குவது இல்லை, உங்களுக்கு சுகம் உண்டாவது இல்லை, சமாதானம் இருப்பது இல்லை, சந்தோஷம் இருப்பது இல்லை, என்றும் துன்பமே உங்களை பின்தொடரும். என்றும் தூக்க மயக்கங்கள் வந்து சத்துரு உங்களை அணுகி உங்களை அழிக்கிறதற்கு அவன் பார்ப்பான். ஆனால் நன்மை இன்னதென்று அறிந்து நல்ல கிரியைகளை செய்ய உங்களை நீங்கள் பழக்கவித்துக் கொண்டால் நிச்சயமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்றுதான் குறைகள் நீங்கும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் குறைகள் நீங்கணும்? குறை இல்லாம யாராவது வந்திருக்கீங்களா? கண்ணு மூக்கு வாய் சரியில்லை, அந்த குறை கேட்கல. வாழ்க்கையில் ஏதோ குறைவுகள் இருக்கு. ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவளாய் இருக்கிறேன். குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ஞானம் இல்ல, சுகம் இல்ல, கடன் பாரம், பிரச்சனைகள், வாழ்க்கையை ஓட்டுகிறதற்கு வழி இல்லை. ஏதோ ஒரு குறை உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என் வாழ்க்கையில் நான் ருசித்து சொல்கிறேன். இந்த குறைகளை நீக்குகிறதற்கு நீங்கள் நற்கிரியை செய்வதுதான் உங்கள் பயிற்சியில் ஒரு பயிற்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கிரியைகளை செய்ய பாருங்கள். சகோதரர்களை சிநேகியுங்கள், கணவனை சிநேகியுங்கள், பிள்ளைகளை சிநேகியுங்கள், அயலகத்தாரை சிநேகியுங்கள். தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். வியாதி உள்ளவர்களாயிருந்தால் போய் பாருங்கள். விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏழைக்கு
ஆண்டவரே எனக்கே இல்லை, இந்த ஏழைக்கா? என் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்போது உயிரோடு இல்லை. எங்கு வெளியே சென்றாலும் அந்த காலகட்டத்திலேயே, அன்றைக்கு 1 பைசா 2 பைசா உள்ள காலகட்டம் தான் என் அப்பாவுடைய பீரியட். அந்த காலத்திலேயே அதற்கான காயின்ஸ், காசுகளை பேக்ல வைத்துக் கொண்டு போவார். யார் கை காட்டினாலும் கொடுக்காம இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றல் அதனிலும் இழிந்தன்று. யார் சொல்றது? திருவள்ளுவர். என்ன திருவள்ளுவர் சொல்றாங்க? நல்ல காரியத்தை தான் சொல்லியிருக்கு. தாத்தான்னு கேட்கிறது இழிவுதான். அதை விட இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, மாளிகையா இருக்கும், வெளியே வந்து கேட்டுட்டம்மா தாயே போட அவன் வேலையை பார்த்து இல்லை, அலையுங்க, கேட்டு திறந்து உள்ள வரட்டும், உங்களுக்கு இருக்கிறத பிடுங்கப்பா. கையை கும்பிட்டு போகும்போது அந்த சிரிப்பு, அந்த அவனுடைய மன நிறைவு இருக்கு இல்லையா? இன்றைக்கு நம்ம நிறைய இருக்கிறவர்களுக்கு வாரி வாரி கொடுக்க தயார் இல்லை. ஏழைகளுக்கு இறங்கிப்பார். கண் கூட கண்டிருக்கிறேன். அவர்கள் 500 ரூபாய் கண்டிருக்க மாட்டார்கள். இருக்கண்டா கொடுத்து பாருங்க, 100 ரூபாய் கொடுத்து பாருங்க. கையை கும்பிட்டு அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை கேட்கின்ற அன்பு தேவஜனமே, ஏழைக்கு இறங்குங்க. பரிசுத்தவான்களுடைய ரோமர் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களை தாங்குங்கள், உபசரியுங்கள், அது நல்ல கிரியை. இப்படியே அநேக நல்ல கிரியைகள். வியாதியா இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். ஒருவேளை சத்துருவாக இருக்கும், உனக்கு இப்படிதான் வரணும்னு சொல்லாத, போய் பார்க்கணும். அது வரைக்கும் ஒருவேளை நீ மௌனமா இருந்தா கூட, அன்றைக்கு ஒரு கவர்ல திங்ஸ் வாங்கி இருக்கிறதை எடுத்து நீ போய் என்ன செய்யணும்? பார்க்கலாமா? சக்கரத்தியா இருக்கலாம், 2 பேர் தான் வீட்டுல இருப்பாங்க, 2 பேர் 2 துருவம். ஒருவேளை ஏதோ ஒரு அசௌகரியங்கள், சுகவீனம் வந்தது, என்ன இப்படி காட்டுனதுனால்தான் அவளுக்கு அப்படி நினைக்காத. உடனே செய்ய வேண்டியது, ஆண்டவரே சுகம் கொடும் என்று சொல்லி உன்னால் இயன்றதை நீ வாங்கி கொண்டு அந்த சகோதரிக்கு கொடுத்துப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் இவைகளை வளர்க்காதே. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசங்கள், தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக சுபாவம் என்ன? தீமைக்கு நன்மை செய்வது. அப்படி நீங்கள் செய்தால், இந்த நல்ல கிரியை செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னேன்? சொல்லுவாங்க, விடிய விடிய மழை பெய்தாலும் சொல்லு தெரியுமா? பாருங்க, நானே செய்யாது, என்னது சொல்லிட்டு போ, வீட்டுல போனா இருக்கு, கணவனுக்கு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை அடக்கு. ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொண்டால் அவளுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று யாக்கோபு 1:26 சொல்லுகிறது. உண்மையான பக்தி என்ன? அதற்கு கீழான வசனத்தை வாசித்து பாருங்கள். விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பது, அவர்களை விசாரிப்பதுதான் சுத்தமான தேவ பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஜனமே இன்னைக்கு நம்முடைய வீட்டிலே எப்படிப்பட்ட நிலைமையோடு இருக்கின்றோம்? அன்பை நாம் கூட்டி வழங்குகின்றவர்களாய் இருக்கின்றோமா? அல்லது பகைகள், விரோதங்களை நாம் வளர்த்துக் கொண்டு இருக்கின்றோமா? உண்மையான தேவ பக்தி என்பது இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை விட்டு நல்ல கிரியைகளை நீ செய்தால் உன்னுடைய குறைகள் ஆட்டோமேட்டிக்கலி it will be vanished. ஒன்ன தெரியாமலே எங்க போச்சுன்னு தெரியாது. within short days, கொஞ்ச நாள், ஐயோ
நானா இவ்வளவு உயர்ந்திருக்கிறேன்? எனக்கா இவ்வளவு? கஜனாவில 10 ரூபாய் இருக்காது, எனக்கு கட்டுக்கட்டா இருக்கா? ஹல்லேலூயா. குறைகளை நீக்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடனே கரிஸ்மேட்டிக் என்று சொல்வார்கள். ஆவியில் ஒரு எழுப்புதல். அந்த பக்கம் போனால் ஒரு எழுப்புதலும் இல்லை, வாழ்க்கை தகர்ந்த நிலைதான். இதை கேட்கிறார் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிற போது துர்க்கிரியைகளை நீக்கி, அசுத்தமான பாவங்களை நீக்கி, தேவ கிரியைகளை செய்கிறதற்கு நன்மையான காரியங்களை நீ உன் வீட்டிலே துவக்குவாயானால் உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகுகிறதாயிருக்கும். சகலத்திலும் சம்பூரணமுடையவர்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I surrender my Lord என்று 2 கைகளையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இதுவரைக்கும் உங்கள் வீட்டிலே பாவம் செய்து கொண்டிருந்தால், உங்கள் கணவருக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் அயலகத்திற்கு விரோதமாய், உங்கள் சபைக்கு விரோதமாய், உங்கள் தேசத்திற்கு விரோதமாய், உங்களுக்கு தானே நீங்கள் உங்களை வஞ்சித்து தீமை செய்து கொண்டிருப்பீர்களானால், I surrender my Lord, இன்று முதல் செய்ய மாட்டேன் என்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. 2 கரங்களை ஒப்புக் கொள்ளுகிறவர்கள் மட்டும் அடுத்த டைம் வரும்போது உங்க ஆசீர்வாதம் இதுவல்ல. பிராக்டிகலி தியரியை படிச்சு என்னைக்கு இருந்து பிரயோஜனம் இல்லப்பா. தியரியை தான் படிக்கிறீங்க, பிராக்டிகலா வாழ்க்கையில காட்டுங்கள். வாழ்க்கையில காட்ட கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். யார் சரண்டர் பண்ண விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை தூக்கி ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். ஒரு கரம் அல்ல, 2 கரங்களும் ஒப்புக் கொடுத்தலுக்கு அடையாளம். 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எதற்கு? நான் இனி துர்க்கிரியை செய்ய மாட்டேன். நான் துர்க்கிரியை செய்ய மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன். என் கணவருக்கு விரோதமாய் நான் எதையும் பேச மாட்டேன். என் அயலகத்துக்கு விரோதமாய், என் மாமியாருக்கு விரோதமாய், என் மருமகளுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் எதையும் சொல்ல மாட்டேன். சகித்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, என் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவேன். நான் நல்ல கிரியைகளை செய்வேன். அப்பா, என்னை கோபப்பட்டு வந்தாலும் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வேன். உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணி இருந்தால் அசட்டை பண்ண மாட்டேன். ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள வயதான மாமியார், என் வீட்டில் உள்ள வயதான மாமனார், என் வீட்டில் உள்ள வயதான தாயார் தகப்பனார், அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்பா, சொல்லி பாருங்கள். உங்களுடைய வீட்டின் ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரிதாயிருக்கும். சகலத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உங்கள் கைகளை கீழே போடுங்கள். இன்று முதல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. பழக்கிக் கொள்ளுங்க, பழக்கிக் கொள்ளுங்க. 21 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்லும் போது ஜபத்திலே போய் உட்காருங்க. எனக்கு ஒரே ஒரு பரிகாரம் ஜபம் தான். முடியாது என்று எதெல்லாம் நினைக்கிறனோ, தலைக்கு மேலாய் பிரச்சனை வருகின்ற போதும் மனதுக்குள்ள சரி இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஜபிப்போம். ஆண்டவரிடத்துல ஜபித்தா ஓகே, எனக்கு இருக்கிற ஒரே துணையும் சமாதானமும் சந்தோஷமும் இதுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பர்டன், எவ்வளவு பெரிய டாஸ்க், எவ்வளவு செய்ய முடியாத காரியங்களா இருக்கட்டும், ஒன்றுமில்லை, ஜபிப்பேன். இன்னைக்கு போய் ஜபிப்பேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அன்பு விசுவாசியே, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாத கிரியை, விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. ஹல்லேலூயா. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் சத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு சத்த விசுவாசத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம். கிரியை கிடையாது, டீட்ஸ் கிடையாது. நான்காவது ஆண்டவருடைய செய்கையாக இருக்கிறோம். எதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு ஹல்லேலூயா? எதுக்கு ஹல்லேலூயா? நாம் தேவனுடைய நற்கிரியைகளை செய்கிறதற்காக
வைக்கவோ அல்ல. ஆண்டவருடைய நியமித்திருக்கிறது நன்மை செய்ய. உன்னால் குடும்பம் கட்டப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருங்கள் சகோதரிகளே. கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தது நல்ல கிரியைகளை செய்யும்படியாய். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற போது தெரியும், அங்கே ஒருவன் உள்ளே நுழைகின்றான். ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்கும்படியாக 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை அதனுடைய 1ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் கேட்கிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சின்னதுண்டோ வருவாங்க பக்கத்துல இருந்து. பிள்ளை எப்படி இருக்கு? வீட்டுல மாமியார் எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறாங்களா? எப்படி தருவாங்களா? என்ன சொல்றதுல 1000 அர்த்தம். இத கேட்ட உடனேயே சாத்தான் அலர்ட் ஆயிடுவாங்க. உள்ள நுழைஞ்சுக்கவங்க வீட்டுல. அடுத்த வீடு உள்ள நுழைய அனுமதிக்காதீர்கள் அன்பு சகோதரிகளே. அன்பாகத்தான் வருவான். அன்பா நல்லா இருக்க பிள்ளை, மாமியார் எப்படி எப்படிங்க பிள்ளை எப்படி? ஆமா எப்படி நல்லா தான் இருக்காங்க. இங்க ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிருக்கும். சொல்லணும் நல்லா இருக்காங்க, மாமி நல்லா இருக்காங்க, சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. இங்க பசியோடு இருக்கலாம். ஆமா சாப்பாடு போடுவாங்க. பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. நம்ம பார்த்தாலே பிடிக்காது. ஆனா அம்மா பேசுவாங்க, நல்லா இருக்காங்க. சொல்லாமா சொல்லாமா. இந்த மாதிரி சாத்தான் உள்ள நுழைவான். அவன் வேற ஒன்னும் கேட்கல. இந்த சர்வ பாவம் வேற ஏதாவது கேட்டானா? தேவன் உங்களிடத்தில் எதையாகிலும் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? அப்படி ஒன்னும் சொல்லல. 2ஆவது வசனத்தை பாருங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். கொஞ்சம் முந்திட்டா கேட்ட கொஸ்டின் ஒண்ணு. அடுத்து கூடுதல் ஆசை. பெண்களுக்கு தான் நிறைய பேசுகிறதுக்கு பயங்கர ஆசை. கேட்கறதுக்கு பதில் ஒண்ணு சொல்லிட்டு விட்டுருங்க. நிறைய பேசுறோம். அடுத்து சொல்றோம், தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்க வேண்டாம், நன்மை தீமை கனி கேட்டான். அவன் கூடுதலும் உள்ளதும் இல்லாததும் மற்றவங்களை பேசி வள பேசுறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். சொல்லுவார்கள், the fastest communication in the world is email and female. யாரு புரிஞ்சா? சொன்னது புரிஞ்சா? புரியலையா? கம்யூனிகேஷன் சொன்னா தொலைத்தொடர்பு அப்படின்னு எனக்கு சரியா தமிழ் வார்த்தை. தொடர்பு கொள்கிறோம் இல்லையா? கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா துரிதமா போகக்கூடிய கம்யூனிகேஷன். யாரெல்லாம் தெரியுமா? நிறைய நீங்க டெலிகிராம் டெலிபோன் நிறைய எல்லாம் பார்த்திருப்பீங்க. வெரி 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 ஃபாஸ்டஸ்ட் இமெயில் அண்ட் ஃபீமேல். பெண்கள். இங்கிலீஷ்ல ஃபீமேல், தமிழ்ல பெண்கள். இங்கிலீஷ்ல சொன்னா புரியாதவங்களுக்கு சொல்றேன். இமெயில் அண்ட் ஃபீமேல். இங்க நம்ம பாட்டிக்கு பூட்டிக்கு அதுதான் ஏற்பட்டது. கேட்டது ஒரு கேள்வி பாவம். வலுசப்ப கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று. 2-3 அடிக்கிட்டான். கிடைத்தது சான்ஸ். அப்படியா? அப்படி இல்ல. இத சாப்பிட்ட பாரு, அழகா இருக்கு, கண்கள் திறக்கும். நல்ல ஐடியாஸ் எல்லாம் கூட கூட வரும். வீட்டுல உள்ளத அடக்கி பழகு. வீட்டுல உள்ளத வீட்டோடு வைத்திரு. நீ துன்பம் அனுபவித்தால் கர்த்தரை காண்கிறார். நீ வேதனை அனுபவித்தால் கர்த்தரை காண்கிறார். தேவ சமூகத்தில் சொல்லுவாயானால் உன்னுடைய நற்கிரியை ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டாது ஆத்துமாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் நற்கிரியைகள் மறைந்திருக்கும். 1 தீமோத்தேயு 5:25 சொல்கிறது, அப்படியே சில நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. சில நற்கிரியைகள் வெளியரங்கமா இருக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு உதவுகிறதா இருக்கலாம், அல்லது வேற ஒன்றே. அதுவும் இன்னைக்கு சரியா போட்டோ எல்லாம் பிடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார்கள். நல்ல கிரியை. போட்டோ பிடிக்காது, காணாம யாருக்கும் தெரியாம ஆண்டவர் கண்டு பதில் தரபடியாய் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து பார் சகோதரியே. சிலது நீ வெளியரங்கமாய் நற்கிரியை செய்கிறாய், அதற்குரிய பலன் ஒரு சின்ன அளவில் இருக்கும். தெரியாமல் செய்து பார். மறைந்திருக்கிற சில நற்கிரியைகள் இருக்கிறது. மறைந்து நீ தேவனிடத்தில் அந்தரங்கத்தில் வேண்டிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய தகப்பனாரை குறித்து, உன்னுடைய வீட்டின் வேதனைகளை குறித்து, உன்னுடைய கடன் பாரங்களை குறித்து அந்தரங்கத்திலே நீ ஒரு நல்ல கிரியை செய்கிறாய். என்ன தெரியுமா? செபித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆண்டவருடைய பாதத்தில் அன்னாரை போல கண்ணீர் வடித்துக் கொண்டே
வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. இங்கே வந்து ஆண்டவரே என்று நீங்கள் கையெடுத்தால் நான் அதுக்கு தடை இல்லை. நான் ரொம்ப அப்படி சொல்ற ஆளு கிடையாது. அது அவருடைய விருப்பம். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருதோ அப்படி நீங்கள் ஆராதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் அமைதியாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அந்தரங்கத்தில் ஒன்று மட்டும், இந்த கரிஸ்மேட்டிக் இல்ல காரியம் இல்ல. கரிஸ்மேட்டிக் வெளியில பார்க்கிறதுக்கு ஒரு உணர்வு ஆராது, உள்ளத்திலிருந்து உணர்வு. இன்னைக்கு ஒரு ஜெபம் கேட்டீங்கல்ல, ஐ ஃபெல்ட் மச். எனக்கு அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப தொட்டது, உள்ளத்திலிருந்து இருந்தது அந்த ஜெபம். ஹல்லேலூயா. தெரியும், ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் எது ஆவிக்கேற்றபடி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதா இருக்கிறது அல்லது வெளிப்பிரமாணமாக இருக்கிறது என்பதை நம்முடைய ஆவியானவர் அறிந்து கொள்வார். என்னை கேட்கிற தேவச்சனமே, நீ ஆடி பாடுகிறது அர்த்தமில்லை. தேவ சமூகத்திலே அந்தரங்கத்திலே நீ செவி. எப்போதெல்லாம் உன் கணவன் வெளியே போகிறாரோ வீட்டிலே ஒரே அட்டகாசம், வேண்டாத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவரோடு சண்டை போடாதபடி தேவ சமூகத்திலே அந்தரங்கத்தில் வேண்டிப்பார். திடீரென உனக்கு ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. உன் வீட்டிலே ஒரு பெரிய மாற்றம் தேவ சமூகத்தில் என்று நான் சொல்கிறேன். ஒரு அற்புதமான சாட்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இடத்தில் வந்திருந்தார். சமயம் போய்விட்டது. அவருடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு வந்தார். மனைவி போன உடனே என் பக்கத்தில் போனோடனே அவர் ஓடி வருகிறார். வீட்டிலே பிரச்சனை. இந்த காரியங்களை நான் அதிகமாக சொல்லவில்லை, சுருக்க சொல்லி விளங்க வைக்கின்றேன். இவர்கள் கடைசியாக பேசினார்கள், பிரச்சனைகளை எல்லாம் போய்விட்டது. அடுத்து வர அந்த ஆசிரியைக்கு நான் நல்ல காரியங்களை சொல்கின்றேன், உபதேசிக்கின்றேன். ஆனால் மீண்டும் ஒருவரை அந்த சகோதரி வருகிறார்கள், நான் டைவர்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனையோ உபதேசம் சொல்லி பார்த்துருக்கேன். டீச்சர் நீங்க ஒன்று செய்றீங்களா மேம்? என்ன நீங்க போய் பிள்ளை வளர்ந்த 12th ஸ்டாண்டர்ட் வேறு திருமணம் எதுவும் பண்ண போறீங்களா? அப்படி எதுவும் ஐடியா இருக்கா? அப்படி எல்லாமே என்ன சிந்தையோடு நீங்க போறீங்க உங்க அம்மா வீட்டுக்கு? வேற என்ன சிந்தை? வேற திருமணம் பண்ண வேண்டாம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து அந்த வார்த்தை அவர்களை அதிகமாய் தொட்டது. தொடர்ந்து ஆண்டவருடைய காரியங்களையும் சொல்ல ஆரம்பித்தேன். உண்மையில் சொல்லுகிறேன், ஒரு வாரம் கூட ஆகல, மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இன்னைக்கு சும்மா 3 மாதங்கள் ஆகிறது. மிக்க மகிழ்ச்சியான குடும்பமாய், அவ்வளவு சந்தோஷமாய் ஒன்று தான் நான் சொன்னேன். இவர் உங்க கணவன் குடிக்கலாம், என்ன செய்யலாம், வேற நீ ஒரு மாற்றலாம் கிடையாது. ஒத்துக்கொண்டு நீங்க உங்க வாயை முதல்ல அடக்குங்க, நீங்க மறுத்து பேசாதீங்க. அப்படி இந்த நாள் விட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி இத நேரமே சொன்னதுதான், அதுக்கப்புறம் சொன்ன விதம் வித்தியாசமா இருந்தது. ஃபாலோ பண்ணனாங்க. உண்மை எப்படி இந்த மாற்றம் என்று அடுத்து வந்த உண்மையிலே நான் மறுத்து பேசவே மாட்டேன். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டேன். அவ்வளவு மகிழ்ச்சியான ஃபேமிலி. அதுக்கு முன்னே பிள்ளைகளுக்கு வேதனை, தாய்க்கு வேதனை, தகப்பனுக்கு வேதனை, குடும்பம் முழுவதும் வேதனை, பக்கத்து வீட்டார் பரிதாப கண்களோடு இவர்களை பார்க்க பரிதாபம் பேசி வந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எது புரியுதா? பக்கத்து வீட்டுக்காரர்கள் பரிதாபம் தான் சங்கடமாக நம்ம கஷ்டப்படும் போது பரிதாபப்படுவார்கள். நன்றா இருந்து பாருங்கள். புரியுதா? வீட்டுக்காரியத்தை வெளியே சொல்லாம அடக்கி வாசியுங்கள். வீணான வார்த்தைகளை பேசாதீர்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகுங்கள். 1 தீமோத்தேயு 6:18 சொல்கிறது, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும். இன்னும் யாக்கோபு 2:5 சொல்கிறது, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைக்கிறார். என்னை கேட்கிறாய் அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருங்கள். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 27 சொல்கிறது, அழித்து போகிற போஜனத்திற்கு
போஜனத்துக்காக நீங்கள் கிரியை செய்யாமல் அழியாத நித்திய போஜனத்துக்காக கிரியை செய்யுங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லுகிற போஜனத்துக்காகவே கிரியை செய்யுங்கள். அதுதான் நற்கிரியை. அது உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லும். ஆண்டவரே, அந்த தேவனுக்கேற்ற கிரியை என்ன என்று கேட்கின்ற போது 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் நற்கிரியைகளை செய்ய முடியும். அதற்கு நற்கிரியை செய்ய நம்மை தகுதியாக்குவது வேத வாக்கியம் என்பதை 2 தீமோத்தேயு 3:11 சொல்கிறது. தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்ட வாக்கியங்கள் அவரை எல்லா உபதேசத்துக்கும் கண்டிப்புக்கும் சீர்திருத்தலுக்கும் உடையதாய் அவரை மாற்றுகின்றது. வேத வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில உட்கொள்ளுங்கள். நற்கிரியைகளை செய்கிறதற்கு அது உங்களை தகுதியாக்கும். 2 கொரிந்தியர் 9:8 சொல்கிறது, மேல் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை பெருகின்ற போது நற்கிரியைகள் பெருகும். எனவே என்னை கேட்கிற அன்பு தேவஜனமே, ரோமர் 2:7 சொல்லி இருக்கிறபடியே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். உங்களை நற்கிரியை செய்ய தகுதியாக்குவது கிருபை. உங்களை தகுதியாக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எப்போது உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திர துணி உண்டாகட்டும். நல்லதாய்கள் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல நன்மையிலும் தீமையிலும் எப்போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிற ஒரு குடும்பமாய் இருக்கட்டும். நீதிமானின் கூடாரத்தில் எச்சரிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். கர்த்தரின் வலதுகரம் அங்கே பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. அதற்காக கிருபை பெருகும்படியால் ஸ்தோத்திர பலியை வீட்டிலே செலுத்துங்கள். வேத வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே உட்கொள்ளுகின்ற போது அது உங்களை தகுதியாக்கும். நற்கிரியை செய்ய தகுதியாக்கும். எப்போதும் சொந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். மத்தேயு 16:27 சொல்லி இருக்கிறபடியே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையான தேவனுடைய மகிமை பரிந்தவராய் தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவரவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை அவரவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கிற அன்பு தேவச்சரமே, உன்னுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகின்ற போது நீ நல்ல கிரியைகளை செய்கிறாய். நீ மட்டுமல்ல, அந்த கிருபை உன் பிள்ளைகளையும் சூழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்மை இன்னைக்கே ஒப்புக் கொடுத்து நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நல்ல கிரியை செய்வதற்காக, நம்முடைய குறைகள் நீங்குகிறதற்கு நல்ல கிரியைகள் செய்வேன் ஆண்டவரே. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவாட்டியாய் இருப்பேன், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவாட்டியாய் இருப்பேன். என் வாழ்க்கையில் கிருபை பெருக கிருபை செய்யும். வேத வார்த்தைகளை என் வாழ்க்கையை உட்கொள்வேன். சோர்ந்து போகாமல் நான் நற்கிரியை செய்வேன். உடைய வருகையில் நித்திய ஜீவன் இதை எடுத்துக்கொள்ளும். உடைய வருகையில் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். அர்ப்பணியுங்கள். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருபோதும் கீழாக்க மாட்டார், மேலாக்க. விசுவாசிக்கிறோம். எல்லா காரியங்களும் கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக இடத்துல வந்திருக்கிறோம் ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா வாழ்வில் நன்மைகளை கண்டு விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டு இன்னும் கர்த்தரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.